பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5, இறை வார்த்தை 24. அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்திருக்கின்றோம். நற்கருணை நாதருக்கு முன்பாக நற்கருணை நாதர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பலப்படுத்தி, உங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி, உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து, உறுதி தரும் ஆவியை கொடுத்து உங்களை வாழ வைப்பாராக. ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய இறை வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் முடிந்த அளவுக்கு கல்வாரி பலியிலே பங்கு கொண்டு நற்கருணை நாதரை உட்கொள்ள வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறையாவது நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவி கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நல் உறவை நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். எங்கெல்லாம் பரிசுத்தம் இருக்கின்றதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகின்றார். தந்தை கடவுள் இருக்கின்றார். அவருடைய மகன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கின்றார். இந்த உலகத்திலே எங்கெல்லாம் தூய்மை இல்லாத ஒரு இடம் இருக்கின்றதோ, தூய்மை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கின்றதோ, அங்கே சாத்தானுடைய அதிகாரமும் சாத்தானுடைய ஆளுகையும், அங்கு வாழக்கூடிய மக்கள் சாத்தானோடும் நடந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் சாத்தானோடு நல்ல உறவு வைத்துக் கொண்டு இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவு வைத்துக் கொள்ளவும், அவரோடு நம்மை இணைத்துக் கொள்ளவும் அவர் உங்களை அழைக்கின்றார். எனவே நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், முதலில் நமக்கு எதிராக தீமை செய்கிறவர்களை மன்னிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் கேட்கலாம், ஃபாதர், இது சாத்தியமாகுமா? எப்படி எனக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்க முடியும்? எனக்கு எதிராக எவ்வளவோ குற்றங்களை செய்திருக்கிறார்கள், என்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், கேவலப்படுத்தி இருக்கிறார்கள், என்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை, வீட்டை விட்டு வெளியிலே வந்தாலே எல்லோரும் ஏளனமாக என்னை பார்க்கிறார்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை, நீங்கள் எனக்கு ஒரு அறிவுரை கூறுங்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அன்பார்ந்தவர்களே, எல்லாவற்றிற்கும் பதில் இறை வார்த்தையில் இருக்கின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் உங்களுக்காக ஒரு பலிபீடமாக இருந்தார். அவர்தான் உங்களுக்காக தன்னையே அந்த பலிபீடத்தில் பலியாக கொடுத்தார். எனவே நீங்கள் காணிக்கை செலுத்த வருவதற்கு முன்பாக யாரோடாவது நீங்கள் மனத்தாங்கள் இருந்தீர்கள் என்றால், நீங்கள் முதலில் வந்து அங்கே ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரிடம் போய், இயேசுவே, என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் இவ்வாறு தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தீமை செய்தவரிடம் மன்னிப்பு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். அப்பொழுது முதல் படியாக இயேசுவோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள நீங்களே வந்திருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நீங்கள் இயேசுவை பின்பற்ற வந்திருக்கிறீர்கள் என்றால், இயேசுவோடு இணைந்திருக்க வந்திருக்கிறீர்கள் என்றால், இயேசுவை போல் நாம் மாற வேண்டும். எனவேதான் உரோமியர் 12:21 சொல்லப்பட்டு இருக்கின்றது, தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையினால் தீமையை வெல்லுங்கள் என்றும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தீமை செய்து கொண்டே இருக்கிறான் என்றால் நீங்கள் நன்மையை செய்து கொண்டே இருங்கள். என்றாவது ஒரு நாள் அவன் இயேசுவால் தொடப்பட்டு மனம் மாறி இயேசுவை அறிவிக்கக்கூடியவளாக மாறிவிடுவார்கள். நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சில நேரங்கள் மன்னிக்க முடியாதுதான். அந்த நேரத்திலே இயேசுவை தேடி வந்து அவருக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இயேசுவே,
இந்த நபருக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவிடம் சரணடைந்து ஜெபித்து பாருங்கள். இயேசுதான் உங்களுக்கு அந்த மனப்பக்குவத்தையும் மற்றவர்களுக்கு அந்த மன மாற்றத்தையும் அவர் கொடுப்பார். எனவேதான் மார்க் நற்செய்தி 11:25 வாசித்து பாருங்கள். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள், அப்பொழுது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். அதை விட்டுவிட்டு நீங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய உள்ளத்தில் சுமந்து கொண்டு அவள் எனக்கு இவ்வாறு செய்து விட்டாளே, இவன் எனக்கு இவ்வாறு தீமை செய்து விட்டானே என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தான் குற்றத்தை சுமக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே தவிர உங்களுக்கு தீமை செய்தவர்கள் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்கள் மனமாறி சென்று விடுவார்கள். பிரியமானவர்களே, எனவே எப்பொழுதும் இயேசுவோடு நல்லுறவு இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். இயேசுவோடு நீங்கள் நல்லுறவு வைத்துக் கொள்ள வேண்டுமே என்றால் நீங்கள் முதலில் மனம் மாற வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு ஏற்றுக்கொண்டதை போல நீங்கள் வாழ வேண்டும். சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது, சில இடங்களுக்கு போகாமல் இருப்பது நல்லது, சில நபர்களை சந்திக்காமல் இருப்பதும் நல்லது, சில நபர்களோடு உறவாடாமல் இருப்பதும் நல்லது, சில நேரங்களில் தேவையில்லாத மெசேஜ் மற்றவர்களுக்கு அனுப்பாமல் இருப்பதும் மிகவும் நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 37வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். மன்னியுங்கள், மன்னிப்பை பெறுவீர்கள். நீங்கள் மன்னித்தால், நீங்கள் தவறு செய்யும் பொழுது இயேசுவை நோக்கி வந்து மன்றாடும் பொழுது இயேசுவும் உங்களுடைய தவறுகளை மன்னித்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மன்னிக்காதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள் என்றால் இயேசுவும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்பதை நீங்கள் ஆய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஏனென்றால் மன்னிக்க நீங்கள் செய்ய வேண்டியது மனமாற்றம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய மனம் மாறாதபடி மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களுடைய சிந்தைகள் மாறாதபடி மற்றவர்களை அன்பு செய்ய முடியாது, உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றாதபடி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் இந்த உலகத்தில் மன்னித்த அநேக பேர் இயேசுவை போல் வாழ்ந்தார்கள். புனித பியோனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவருக்கு எதிராக அவரோடு தங்கியிருந்த சக குருக்கள் கூட செயல்பட்டார்கள். அவருடைய தலைமையில் இருந்த அந்த புரோன்சியல் கூட செயல்பட்டார். திருச்சபையின் தலைமை பீடத்தில் இருந்து அவருக்கு எதிராக சில சட்ட திட்டங்கள் வந்தன. ஆனால் அவை எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அமைதியோடு தந்தை கடவுளுக்கு முன்பாக இருந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க 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 கடவுளுடைய வல்லமை செயல்பட்டது. ஜெபிக்க 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 அந்த தீமை விலகி போய்விட்டது. தீமை அவருக்கு எதிராக வந்த எல்லோருமே, தீமை செய்த எல்லோருமே நல்லவர்களாக மாறி இயேசுவோடு இணைந்து இருந்தார்கள். கடைசியில் அவர்களே ஒரு சாட்சியாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நான் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கின்றேனா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையிலே ஏற்றிருக்கின்றேனா? உண்மையிலே நான் என் ஆண்டவரோடு ஒரு நல்லுறவு வைத்திருக்கிறேனா என்பதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். அவர் காலையிலே எழுந்து கருக்களோடு தந்தையிடம் போய் ஜெபித்தார். இரவு நேரத்திலே ஜெபித்தார். மாலை பொழுதிலே ஜெபித்தார். அவர் பகல் நேரத்திலே ஜெபித்தார். எதற்காக தெரியுமா? தந்தையோடு அவர் அடிக்கடி தன்னுடைய நல் உறவை புதுப்பித்துக் கொண்டபடியினால் ஜெபத்தின் வழியாக தந்தை மகன் என்கின்ற உறவிலே அப்படியே கீழ்ப்படிந்து அவர் தந்தை கடவுள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு இந்த முழு உலகத்தையும் அவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. எனவே தான் அவர் உயிர் தெழுந்த பிறகு அந்த மகிமையை ஈஸ்டர் பெருவிழாவாக நாம் கொண்டாடி இந்த உலகத்திலே மகிழ்கின்றோம். அதே போல் அவர் பிறந்த நாளை நாம் உற்சாகத்தோடு வான தூதர்களோடு சேர்ந்து கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா என்றும் ஆய்ந்தறிந்து பார்ப்போம். உங்களுடைய குற்றம் மன்னிக்கப்பட்டது என்றால் உண்மையிலே உங்களால் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க முடியும். மற்றவர்களை மன்னிக்க முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை திடப்படுத்துவார். உங்களுக்குள் இருக்கக்கூடிய பலவீனத்தின் ஆவியை எடுத்து மாற்றுவார்.
உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பார். இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது நடுவில் இருக்கின்றார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் அவர் முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உம்மோடு நல்லுறவு கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. அநேக முறை நாங்கள் உம்மோடு கொண்டுள்ள நல் உறவை புதுப்பிக்காதபடி இந்த உலகத்திலே ஏனோ தானோ என்று வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஏதோ பலிபீடத்திற்கு முன்பாக எங்களுடைய காணிக்களை வைத்துவிட்டு எங்களையே அர்ப்பணித்து விட்டு நாங்கள் உம்மை தேடி வந்து இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை மன்னிப்பீராக. எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இதுவரை பாவம் செய்து மற்றவர்களை வேதனைப்படுத்தி மற்றவர்களையும் பாவத்தில் விழ வைத்த நாட்கள் போதும் தகப்பனே. உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் என்று சொன்னீரே. ஆம் தகப்பனே, இந்த நாளிலே எங்கள் பகைவரை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற எங்களுக்கு மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 27 28 வரை சொல்லப்பட்டு இருக்கின்றது. உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொன்னீரே. ஆம் தகப்பனே, உமது திருமுன் நின்று உம்மை நோக்கி செபிக்கின்றோம். எங்களை இகழ்ந்தவர்களுக்காக, எங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக, அவமானப்படுத்தியவர்களுக்காக, தண்டித்தவர்களுக்காக, பொய்யான தீர்ப்பிட்டவர்களுக்காக, எங்களையே ஒவ்வொரு நாளும் வெறுத்தவர்களுக்காக, காட்டி கொடுத்தவர்களுக்காக, எங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்காக உமது திரு சமூகத்திற்கு முன்பாக நின்று ஜெபிக்கின்றோம். எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறேன் உமது பெயரினால். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் உம்மை ஏற்றுக்கொண்டு நடக்கவும் அவர்களுக்கு மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. ஏனென்றால் இந்த நாளிலே உம்மோடு நாங்கள் இணைந்திருக்க, இயேசுவே, உம்மோடு நல்லுறவில் பங்கு கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு வழி நடத்திடுவீராக. நீர் எங்களை மன்னிப்பதைப் போல எங்களுக்கு தீமை செய்த ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக. அனைவரையும் ஏற்றுக்கொள்வீராக. இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் உடல் நோயினால் வதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே, இந்த நாளிலே என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடக்கிறார்களோ, அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதைப் போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.